எத்தனை வருஷம் கழிச்சு பர்த்டேக்கு போனாலும் ஒரு ரெண்டு வருஷம் ட்ரை பண்ணியிருப்பேன் பர்த்டே அப்போல்லாம். எடுக்கல, சரி விட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பொசிசிவாக இருக்கலாம், புருஷன்கிட்ட பொசிசிவாக இருந்து நான் பார்த்ததில்லை. அந்த ஆளை நீங்கள் உள்ளே விட்டதே பெரிய தப்பு. போன வாட்டியே திவ்யா கையை சொரண்ணா அமுக்கண்ணா அப்படின்றப்ப அவன் கூச்சப்படாமல் ஆசைன்னு வேற சொல்கிறான். தரையில் பட்டிருந்தவ நீ தூக்கினதுக்கு அப்புறம் தான் தப்புன்னு அவள் கீழே உருந்து இப்படி உருள்றா கையெல்லாம் இப்படி பண்ணான். அதை பார்த்து தான் நீங்கள் ஃபிக்ஸ்ன்னு நினச்சிங்க, மயங்கிட்டாங்கன்னு இப்பவும் போய் சொல்கிறான் அவன். வேணுன்ட்டே தான் பண்ணேன்னு அவன் பின்னாடி உட்காந்து பேசுகிற வீடியோ இருக்குது. அவங்களுக்கும் ஒரு குறும்படம் போட்டு விடுங்க. அரோரா ஜெயிச்சாலும் சந்தேகப்படுறதுக்கு இல்லை. இப்போ இந்த எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அரோராவுக்கு விஜய் டிவி சப்போர்ட் பண்ணுது, ஓட்டிங்கில் இஷ்யூ இருக்குது, அந்த பொண்ணுக்கு மட்டும் தனி ப்ரிஃபரன்ஸு, அவள் பண்ண தப்பை மறைக்க பார்க்குது. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. வாவ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். அகைன் நம்ம வந்து காஜல் கூட தான் வந்திருக்கோம். ஸோ வணக்கம் மேம். வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நம்ம லாஸ்ட் டைம் பண்ண பிக் பாஸ் வீடியோ பார்த்தீங்களா? அந்த கண்டென்ட் வீடியோக்கு கீழே மட்டும் உங்களுக்கு ஒரு அணில் கூட்டமே இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாரும் வந்துட்டு கரெக்ட் மேம், நீங்க சொன்னது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்க கருத்துக்கு அத்தனை பேருமே ஒத்து போயிருந்தாங்க. தப்பிச்சிட்டோன்னு இல்ல மேம், நியாயம் வெல்லுங்கிற மாதிரி தான் இதை பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு. ஏன்னா நீங்க நியாயம் நம்ம மனசுக்கு பட்டதை மட்டுமே பேசுகிறோம், யாருக்கும் பயாஸ்டா இல்லைல்ல ப்ராப்ளி. அதனால எல்லாரும் யோசிச்சதை சொல்லியிருப்போம். எல்லாரும் யோசிப்பாங்கல்ல. உள்ளேருந்து நீங்கள் சொன்ன மாதிரி வெளிலேருந்து உள்ளே போன கண்டஸ்டன்ஸும் வந்துட்டு அகேன்ஸ்ட் சாண்ட்ரானா ஃபார் ஒன் ரீசன் தான். அவர் பயங்கர டஃப் கண்டஸ்டன்ட்டு. நீ கேம் ஆடாமல் ட்ராமா பண்ணி அவளை வெளில தள்ளிட்டல்ல. அவள் ஆரம்பத்துலேருந்து நாய் மாதிரி கண்டென்ட்டு கொடுத்துருக்கா, அடி வாங்கி உட்காந்துன்னு அதையும் கண்டுக்காமல் அதுக்கப்புறமும் கேம் தொடர்ந்து போச்சு. இப்போ அவள் அன்னைக்கு உட்காந்து அந்த வழியை காட்டியிருந்தான்னா இன்னைக்கு சபரி ரெட் கார்டில் ஃபைனலிஸ்டில் இருக்க மாட்டான்ல. ஒருத்தனுக்கு ஸ்டேஜில் இடம், ஒருத்தனுக்கு ரெட் கார்டுனா என்ன நியாயம் இல்லையா? சாண்ட்ரா உங்க ஃப்ரெண்டுன்னு சொன்னீங்களா, வெளியே வந்து இந்த இன்டர்வியூல பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் சொன்னேன் 6 வருஷமா பேசுறதுல சொன்னேன்ல. அவங்க குழந்தைய பார்க்க கூப்பிட்டாங்க. குழந்தை பிறக்கிறப்ப எல்லாமே இருந்தேன் கூட. பிறந்து கூட கொஞ்சம் ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு வரப்பெல்லாம் இருந்தேன். அடிக்கடி போக முடியல என்னால். அதில் அவள் கோச்சிக்கினான். அதுக்கப்புறம் நம்ம ஃபோன் பண்ணாலும் எடுக்கல. பிக் பாஸ் ஆமாம், நான் யூஸ்வலாக 2-3 வாட்டி மேலே பண்ண மாட்டேன். அதுக்கப்புறம் ஓகே அவள் கூப்பிட்டா நம்ம போகல, நான் எடுக்கலை. அவள் வீட்டுக்கு தான் கூப்பிடுவான்னு தெரிஞ்சு ஒரு 2-3 கால் எடுக்கலை. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு ஃபோன் பண்ணால் மறந்துட்டு இருப்பான்னு பார்த்தேன். எத்தனை வருஷம் கழிச்சு பர்த்டேக்கு போனாலும் ஒரு ரெண்டு வருஷம் ட்ரை பண்ணியிருப்பேன் பர்த்டே அப்போல்லாம். எடுக்கலை, சரி விட்டேன். இப்போ பிக் பாஸ்ல இப்போ அவங்க ரீஎன்ட்ரி வேற கொடுத்துருந்தாங்க சாண்ட்ரா. யாருக்குமே மூஞ்சி ரியல் டைம்ல இப்படி இல்லைங்க. அதுல ரொம்ப ஃபேக்கா தெரியுது, எனக்கு ஏன் தெரியல. நீங்க அவங்க கூட முன்னாடி பழகி இருக்கீங்கல்ல, இவ்வளவு ஃபேக்லாம் இல்ல. இவ்வளவு அழுவாங்களா, இவ்வளவு சென்சிட்டிவா இருப்பாங்க. அதுதான் ரொம்ப ஸ்ட்ராங். அவ பொசசிவ் இல்ல. ஆனா உள்ள வரும்போது பொசசிவ் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. சுத்தமா பொசசிவ் இல்ல. அவெல்லாம் பயங்கர ஜாலியா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிரஜன் கூட விளையாடுறப்பெல்லாம் கண்டுக்கவே மாட்டா. அதே நான் கேட்பேன், என்னடி பிரஜன் படத்தில் நடிக்கிறப்போ ஹீரோயின் கூட எல்லாம் க்ளோஸாக நடிக்கிறானே, உனக்கு ஒரு மாதிரி இருக்காதான்னா, அது ஆக்டிங், இதுல என்ன இருக்கு, நாளைக்கே ஒரு படத்தில் லிப்கிஸ்ட் வந்தா அதில் பிரச்சனை இல்லை, ஆக்சுவலி வந்து அது நடிப்பு அப்படின்னுவா. பாவனியோட தூக்கிட்டு போனாங்க தெரியுமா, ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன்ல பாவனியை தூக்கிட்டு போவாங்க. நின்று கை தட்டும் போது நான் கூட பிரச்சனை திருவிடேன், நான் பொண்டாட்டி வச்சுட்டு தூக்கிட்டு போறேன்னு கேட்டிருப்பேன். இதுல என்னடி இருக்கு அப்படின்னு தான் சொல்லுவா. அவ்வளவு ஸ்போர்ட்டிவா இருந்தாங்க. இப்போ திவ்யா வந்து ஆக்சுவலா உங்க ஃப்ரெண்டா தான் வந்துட்டு பேசுறாங்க. பிரஜன் சொல்லுவா வந்து நீ சாண்ட்ராவோட நீ தான் எனக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி அவர் தான் சொல்லுவாரு. இவங்க வந்து ஃப்ரெண்டா தான் மீன் பண்ணுவாங்க. ஆனா அப்ப இதுக்கு வெளில அப்படி பேசினா அதுதான் டவுட். பிரஜனும் இப்படி பண்ணுவான்னு எனக்கு புரியல. பிரஜனும் டிஃப்ரெண்டா இருக்கான். பேட்டில எல்லாம் திவ்யாவை தப்பா சொல்லிட்டு உள்ள போய் நீ என் தங்கச்சின்றான். சுத்தமா புரியலங்க எனக்கே கன்ஃபியூஸ் ஆயிடுச்சுங்க. அப்பா ஆத்தா நீங்க பேசினாலே பரவாயில்லன்ற மாதிரி யோசிக்க வச்சுட்டாங்க போல. ரொம்ப ரொம்ப தப்பா இருக்கு. இப்படி கிடையாது. அவன் ரொம்ப வெகுளித்தனமா இருப்பான். அவன் ஏன் லூசு மாதிரி இங்க ஒண்ணு சொல்றான் அங்க ஒண்ணு சொல்றான், ஒண்ணுமே புரியல. திவ்யா வந்து ஆக்சுவலி வந்து நல்ல பொண்ணு தான். அவங்க அப்படி போய் ஒருத்தவங்களோட லைஃப்ல போய் உள்ள போற மாதிரி கேரக்டர் மாதிரி தெரியல. இல்லைங்க, பிரச்சனை எங்க சாண்ட்ராக ஆரம்பிச்சிருக்கோன்னு சொல்றேன். அந்த யார் கூட துண்டிக்கணும் தொடரணும்னு இருக்குல்ல, அதில் வந்துட்டு பிரஜன் வந்துட்டு அப்படியே எல்லாருக்கும் ஒரு ஷாக் கொடுக்குறாங்களாம். ப்ரொமோவில் வரணுன்றதுக்காக சாண்ட்ராவை துண்டிக்கிறேன், நாங்கள் ஜோடியாக விளையாடுறோன்னு சொல்கிறீங்க இல்லை,
நாங்கள் தனி கேம் தான் ஆடுறோன்றது எனக்கு இதை தவிர வேறு வழி இல்லை ப்ரூவ் பண்ணேன்ட்டு சாண்ட்ராவை துண்டிக்கிறேன்ட்டு திவ்யாவை கூட தொடரணும்னு நினைக்கிறேன்ட்டான். அந்த இடத்துல துண்டிக்கிறேன்றதில் யாரை சொன்னா திவ்யான்றது எனக்கு ஞாபகம் இல்லை. பட் தொடரணுன்றதுல பிரஜனை தான் சொன்னான். அவள் சாண்ட்ராவை சொல்லியிருக்கலாம். அவள் பிரஜனை தான் சொன்னான்றது அங்கே சாண்ட்ரா சொல்லியிருந்தா பிரஜன் சொன்னதை கூட புருஷன் ஓகே நீ கேமுக்காக என்னவோ பண்ணணும் விட்டுருவா சேர்ந்துப்பா பிச்சுப்பா. இவள் வந்துட்டு தொடரணுன்றதுல சாண்ட்ரா பேருக்கு பதிலாக பிரஜன் பேர் சொன்னதுனால ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பொசிசிவாக இருக்கலாம். இப்போ புருஷன்கிட்ட பொசிசிவாக இருந்து நான் பார்த்ததில்லை. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட உனக்கு அப்படி அந்த மாதிரி கேட்குறது இருக்கு. நானே ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் பொசிசிவாக இருப்பேன். ஒருவேளை அந்த மாதிரி திவ்யா மேலே பொசிசிவாக இருந்து திவ்யா ஆக்சுவலி ரொம்ப ஹர்ட் ஆயிட்டாங்க. ஏன்னா அவள் சொல்லிப்பா நான் அண்ணா மாதிரி தான் அவங்கள பார்க்குறேன், அவங்க ஃப்ரெண்டாக தான் பிஹேவ் பண்ணுறாங்க, அதனால தான் வந்து வெளியே இருக்கவங்க எல்லாம் வந்து சொல்கிறாங்க இப்படி வந்து உன்னை பற்றி அவ்வளோ தப்பாக பேசுவாங்க. ரம்யா சொல்லுவா நீ வெளியே போனால் அவ்வளோ ஃபீல் பண்ணுவேன், உன்னை பற்றி அப்படி பேசியிருப்பாங்க, இவங்க இப்படியெல்லாம் பேசியிருப்பாங்களாம் கூட தெரியாது, அந்த மாதிரி பேசியிருப்பாங்க. அதனால தான் வந்து அவங்க காமனாக உட்காந்து பேசும்போது சொல்லுவாங்க இவங்களை போய் நீங்கள் வெளியே பாத்திரக்கூடாதுங்கிற பர்சன் யாருன்னு கேட்டால் சாண்ட்ராவை ஸ்ட்ரைட்டாக சொல்லிடுவா. இல்ல இவங்க சொல்லிடுவாங்க, திவ்யா சொல்லிடுவாங்க. அதான் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்றா பாருங்க. இங்க இருந்து இருக்கப்ப உட்காந்துட்டு கண்டுக்கல, கட்டி பிடிக்க கிளம்புறான்றப்ப கட்டி பிடிக்க போறப்ப அவாய்ட் பண்ணிட்டா. ஸ்டேஜில் போய் எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், நான் இது வரைக்கும் உன்னை நாமினேட்டே பண்ணதில்லைன்றா. திருப்பி வெளியிலேருந்து உள்ளே வந்து அங்கே ஸ்டேஜில் அப்படி சொல்லிட்டு உள்ளே வந்து ரொம்ப நேரமாக திவ்யாட்ட பேச இல்லை. இது வெரி கன்ஃபியூசிங் இல்லை, ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணுறாள். ஆமா இது வந்துட்டு என்னன்னு மண்டக்கை இதெல்லாம் வந்துட்டு கோஸ்டிங்கு, அப்புறமா திருப்பி வருவானுங்க பிரெட் கம்மிங் அது இதுன்னு இருக்கு பார்த்தீங்களா. லவ்வில் குழப்புவானுங்க தெரியுமா லூசு மாதிரி நம்மள. அந்த மாதிரி இல்லை இருக்குது. இது எப்படிதான் வெளியே போனா கண்டிப்பா இவங்க பார்ப்பாங்க பேசுவாங்க திருப்பி வந்து கேள்வி கேட்பாங்க, அதெல்லாம் ஏன் யோசிக்கவே மாட்டாங்க. வேணான்னு முடிவு பண்ணாதான் இப்படி பண்ணுவாங்க. பார்ப்பாங்க கேட்பாங்கன்றத பற்றிலாம் கவலை இல்லைங்க. எல்லாருக்கும் 50 லட்சம் தான் மெயின், வேற எதுவுமே கிடையாது. ஆனால் சொல்லேனே உள்ளே இருக்க யாருதுமே அது ஒரிஜினல் கேரக்டர் கிடையாது, எல்லாருமே ஃபேக் தான் பண்ணுறாங்க. ஏன்னா பிக் பாஸ் கேவலமாக இருக்கவங்கள தான் கடைசி வரைக்கும் கொண்டு போயிருக்கு. அத்தி பூத்தா மாதிரி தான் நல்லவங்கள உள்ளே வச்சுருந்துருக்கு. பாரு பைத்தியம் இல்லை கெட்டவளா பண்ண, கமருதன் பைத்தியம் இல்லை கெட்டவனா பண்ண, சாண்ட்ராவும் பைத்தியம் இல்லை கெட்டவளா பண்ண, அவங்க எல்லாமே உள்ள வந்து நடிக்கிறாங்க. எல்லாருமே கெட்டவங்களா பண்ணாதான் பிக் பாஸ் வச்சுக்கும் அப்படின்றது தெரியும். பாசிட்டிவாக இருக்கவங்கள வெரி ரேர்லி அத்தி பூத்தா மாதிரி தான் கூட்டு போயிருக்கு. ஸோ 50 லட்சம் எனக்கு வேணுன்றப்ப நான் என்னை சீப்பாக காட்டிங்கன்னா, நான் ரொம்ப கொடூரமாக கேவலமானவளாக காட்டினா பிக் பாஸ் வச்சுக்கும். ஆக்சுவலி வெளியே போனால் அவங்க பேர் நின்றும்லக்கா. இப்போ அது தேவையில்லைங்க, என் பேர் நிற்குது, நான் நாளைக்கே நல்லது பண்ணா ஜூலி இருக்காங்கன்னா பேர் நிற்குது இல்லை. ரைட்டு, எனக்கு 50 லட்சம் வந்துருச்சு, நான் வாழ்க்கையில் செட்டில். வேற என்ன நீ எனக்கு சோறு போட போகிற, நீ திட்ட போகிற போகிற, யார் எனக்கு 50 லட்சம் கொடுப்பா? எனக்கு கிடச்சிருக்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? 50 லட்சம் வரோன்னா அவன் பிஏ தின்னுவான், உள்ளே போய் அசிங்கமாக காட்டுறதுல என்ன இருக்குது? கொஞ்சம் உலகத்தை நினச்சா கவலையாக தான் இருக்குது. ரொம்ப காசு தாங்க உலகம்னு ஆயிடுச்சு. அதுவும் எங்கள் மாதிரி இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக வாய்ப்பு வரதில்லை. வர வாய்ப்பை மிஸ் பண்ணுறதுக்கு எல்லாரும் தமிழ் சொல்லியோ காஜலோ இல்லை, தெளிவாக இருப்பாங்க. சேம் வந்து திவ்யா வந்து அவங்க கேமை வந்து நல்லா விளையாண்டுருக்காங்க. திவாகர் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரியே இருக்கு. அந்த ஆளை நீங்கள் உள்ளே விட்டதே பெரிய தப்பு. போன வாட்டே திவ்யா கையை சொரண்ணா அமுக்கணா அப்படின்றப்ப அவன் கூச்சப்படாமல் ஆசைன்னு வேற சொல்கிறான். போன வாட்டி பிக் பாஸில் ஒரு வாட்டி சரவணன் சும்மா பஸ்ஸில் என்னவோ பண்ணேன்னு சொன்னதுக்கு எல்லாம் மகளிர் கூட்டமாக வந்து ரெட் கார்டு கொடுத்தே ஆகணும்னு கொடி பிடிச்சி நின்னீங்க. இப்போ எங்கே போனீங்கன்னு தெரியல, இந்த நாய் இப்படி பண்ணிட்டு இருக்கு உள்ள. அவ்வளோ பொண்ணுங்க இருக்க இடத்துல எதுக்கு நீ உட்காந்து அவ்வளோ ஜெட்டிக்கும் கீழே ஒரு லைன் நீங்கள் ஏன்னா 6 பேக்ஸை வச்சுட்டு இருக்கேன். சரி அப்போ உடனே எப்படி வருவீங்க? 6 பேக்ஸ் வச்சுருந்தா காட்டலாமான்னு. எப்படி இருந்தாலும் அருவருப்பாக தானே இருக்கும். அவர் என்னன்னா வச்சுக்கோங்க, அவங்க சொல்றாங்க மிஸ்டர் மெட்ராஸ் ஸ்டேஜில் போய் நீ நின்று பண்ணு, உனக்கு பண்ணணும்னு ஆசை இருந்தா. எல்லா பொண்ணுங்களும் இருக்கு, பொண்ணுங்க எல்லாம் இருக்க ரூமில் உட்காந்து சட்டையை அவுத்து போட்டு படுத்துன்னு, அதுவும் ஒரு பொண்ணு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லிடுறா. யூஸ்வலாக ஒருத்தவங்க வீட்டுக்கு வராங்கன்னா சட்டை அவுத்துருந்தோன்னா சட்டையை போட்டு இல்லை வாங்கன்னு கதவு திறப்பாங்க. நம்ம வீட்லேயே அப்பாலாம் சட்டை இல்லாமல் தான் இருப்பாங்க. ஆனால் ஒருத்தவங்க வீட்டுக்கு வராங்கன்றப்ப ஒரு சட்டையை போட்டு வாங்க உட்காருங்கன்னு சொல்கிறாங்க. நீ பொண்ணு இருக்குன்றப்ப சட்டையை அவுத்துட்டு உட்காந்து சுற்றிங்கிற ஒரு பனியனை போடு. உன்னை யாரும் உட்காந்துட்டு இப்போ நீ ஃபுல்லாக பயங்கரமாக ஃபார்முலா இருன்னு சொல்ல, ஒரு பனியனா போடு. எரிச்சலாக இருக்குல்ல, இது டார்ச்சருங்க. நீ ஒரு பொண்ணு பிடிக்கல அவாய்ட் பண்ணுறா, நீ விளையாட்டுக்கு பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ணாலும் இரிட்டேட் ஆகும்ல. ஒரு திவ்யா அவ்வளோ டீசெண்டாக வேற சொன்னாங்க, எனக்கு இது மாதிரி பண்ணாதீங்க, எனக்கு வெளியே ஆள் இருக்குன்னு கூட சொன்னாங்க.
அவள் நீ வந்து அதுக்கு lover-அ மேலே விட்டுட்டு யாரை வேணா வெளில போன்னு சொல்லுவா போல. பாரு கூட உட்காந்து ரெட் கார்டு கொடுத்து ஏய் என்ன வெளில போடின்றா. இந்த அம்மா வீடு மாதிரி இந்த அம்மா ஓவராக பண்ணும். அதுக்கு மேலே அவையா ஆல்ரெடி ஒருத்தி சோகத்தில் அவளும் தான் ஸ்கெட்சு போட்டு தூக்கியிருக்கா. நிஜமாலே கன்சர்ன் இருந்தால் சாண்ட்ரா மேலே இறங்க வேண்டியதானே காரை விட்டு. ஆமா என்ன உள்ளே உட்காந்துனே என்னாச்சின்னு பார்க்குற, இறங்கி போய் பாரு. அவ்வளோ அக்கறை இருந்தா உள்ளே உட்காந்து நான் அவ கூட கண்டென்ட்டை கொடுத்துட்டுருக்கு. இதான் சான்ஸ்ன்னு உட்காந்து வச்சு செஞ்சுன்றீங்க. ஓவராக பேசிட்டு ஹோல் டீம் விக்ரம், சபரி, திவ்யா எல்லாருமே சேர்ந்து தான் தூக்கியிருக்காங்க. இதில் நீங்கள் சாண்ட்ரா மட்டும் உட்காந்து குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை. சாண்ட்ராக்கு ஐடியா கொடுத்துருக்கிறதே விக்ரம், சபரி தான். ஏன்னா விக்ரம் இப்போவும் வந்து நான் பார்த்தேன்டா மயங்கிட்டேன்டான்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ எல்லாருமே வந்து இப்போவும் சொல்கிறான், இப்போவும் அதை தான் சொல்கிறான். கிடையாது ஆனால் அப்பவே தெரியுங்கிறீங்களா? தெரியும் அவங்களுக்கு. அவ கீழே மயங்கிட்டாங்கடான்னா மயங்கின எப்படி இப்படி இப்படி உருள் கை இப்படி பண்ணுவாங்க. இப்படி உருள்றாங்க கை இப்படி பண்ணுறாங்க. நான் போகிறப்பயே அவங்க மயங்கிட்டாங்கன்ற. தரையில் பட்டிருந்த நீ தூக்கினதுக்கு அப்புறம் தான் தப்புன்னு அவள் கீழே உருந்து இப்படி உருள்றா கையெல்லாம் இப்படி பண்ணான். அதை பார்த்து தான் நீங்கள் ஃபிக்ஸ்ன்னு நினச்சிங்க. மயங்கிட்டாங்கன்னு இப்பவும் போய் சொல்கிறான் அவன். எவனோ உருப்படி கிடையாது. மக்களுக்கு தெரியும்ல. பார்வை அனுப்பணும் எல்லாருக்கும். இது ஃபைன் சான்ஸ், இதை யூஸ் பண்ணிக்கினாங்க. என்ன பாரு மூஞ்சில் அடிக்கிறப்போ உட்காந்து வலிக்காத சபரிக்கு திடீர்னு சாண்ட்ரா கீழே விழுந்ததும் துடிச்சிட்டாரு. எப்படி எப்போத்துலேருந்து நீ அவ்வளோ நியாயமானவன்? நான் வெறும் காலில் இருக்கா, ஷூ காலில் மிதிக்கிற, வேணுன்ட்டே அடிச்சேன்னு பின்னாடி பேசியிருக்க. நீ எப்போத்துலேருந்து நியாயமானவன? நீலாம் பேச லாய்க்கியா பாரு கம்ரு பற்றி கேட்குறேன். அவங்க அட்லீஸ்ட் மூஞ்சிக்கு நேராக பண்ணுறாங்க. உன்ன மாதிரி பண்ணிவிட்டு பின்னாடி போய் நான் வேணுட்டே பண்ணேன்னு சொல்ல, தெரியாமல் பண்ணிட்டேன் அவட்ட சொல்லிவிட்டு பின்னாடி போய் வேணுட்டே பண்ணேன்னு பேசிட்டு இல்லை. என்ன உங்கள் லாஜிக்கு? ஒருத்தனுக்கு உட்காந்து டைட்டில், ஒருத்தனுக்கு ரெட் கார்டுனா என்ன அர்த்தம்? செம நியாயமான ஊராகுது உங்கள் ஊர். ஆக்சுவலி வந்து பார்வை வந்து ஃபைனலுக்கு கூப்பிட்டாங்க. பார்வை கமருதீனையும் கூப்பிட்டுருக்காங்க. கமருதீன் வராங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பார்வை வரமாட்டேன். ஆமாம், எவ்வளோதான் அந்த பொண்ணு உட்காந்து மென்டல் ட்ராமாக்கு ஆக்சுவலாக உள்ளானது அவள் தான். நான் நாய் மாதிரி என் பேரை அசிங்கப்படுத்திட்டு உனக்கு கண்டென்ட் கொடுத்தேனேடா பிக் பாஸு, இப்படி என்னை அம்போன்னு நடுவில் விட்டுருக்கியே, நான் இல்லைன்னா இந்த சீசன் ஓடி இருக்குமான்னு உள்ளே தோணும்ல. கமருதனுக்கு கண்டென்ட் கொடுக்குறது பாரு தான். பாரு இல்லைன்னா கமருதன் கண்டென்ட் இல்லை. உண்மை அதான். இப்போ அவர் வந்துட்டாங்க. இன்னும் பார்வால ஒரு இன்டர்வியூ இன்னும் பார்க்கல. ஒரு 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 அவங்க பேஜில் கூட அவங்க ஆக்டிவாக இருக்க மாதிரி எதுவுமே தெரியல. ஏங்க அதான் சொல்லேன், நீங்களாம் உட்காந்துட்டு அட்டாக்கு பேனிக் அட்டாக்னா இப்படி 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 பண்ணுறது தான் இல்லை. ஒரே இடத்துல உட்காந்து என்ன பண்ணுறோன்னு யோசிக்காமல் இருக்கிறதும் பேனிக் அட்டாக்ல அந்த மாதிரி வகையும் இருக்குது. ஆங்ஸைட்டி அட்டாக்கு, பேனிக் அட்டாக்கு நிறைய இருக்குது. எதுவுமே பண்ணாமல் அப்படியே உட்காந்துட்டு ஒரு ரகம். ஓவராக லவுடாக பிஹேவ் பண்ணுறது இன்னொரு ரகம். அவள் உள்ளுக்குள்ளே என்ன புடுங்குறான்றது உங்கள் யாருக்கும் தெரியாதுல்ல. அவள் என்ன மென்டல் ட்ராமா கோத்ரூ பண்ணுறான்றது அவளுக்கு தானே தெரியும். நீங்கள் எல்லாம் காரி துப்பீங்கன்னு அவளுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் பிக் பாஸ் கைட்டி விடணும்னு அவள் யோசிச்சிருக்க மாட்டாள். அதுதான் அங்கே வழியாக இருக்கும். அவள் போனதுக்கப்புறமா அவள் பேரை வச்சு தான் ஷோ வீடியோ போடுறீங்க. அவள் தான் ஜாஸ்தி இருக்கா. அவளும் வாட்டர் மில்லனும் தான் உங்களுக்கு கண்டென்ட்டே இந்த வருஷம். ஆக்சுவலி அந்த அகோரி கலையரசன் ஏதாவது பண்ணியிருப்பாங்கன்னு நினச்சாங்க. அதெல்லாம் எதுவுமே கிடையாது. பாரு அப்புறம் வாட்டர் மில்லன் இதை வச்சு தான் இந்த சீசன் நீங்கள் ஓட்டினீங்க. இப்போ நம்ம வந்து ஓட் பண்ணுற ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதில் அரோராக்கு மட்டும்தான் வந்து மிஸ்ட் கால். ஆமாம், நான் பார்த்தேங்க. 2-3 பேர் அப்படி தான் சொன்னாங்க. அரோராக்கு மட்டும்தான் மிஸ் கால் பண்ண முடியுது, மற்றவங்களுக்கு போல எனக்கு தெரியல. ஏன்னா நான் யாருக்கும் ஓட்டு போகிறதில்ல, எனக்கு தெரியாது. பார்த்தேன், இது எவ்வளோ தூரம் உண்மைன்னு தெரில. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இப்போ மக்கள் கதறி போஸ்ட் போகிறது ஃபேஸ்புக்கில் பார்த்தேன். இப்போ ஓவரால் இந்த சீசன்லாம் பார்த்துருக்கீங்க. இப்போ இந்த 4 பேர் இருக்காங்க, இதில் யார் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்லை யார் வின் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த 4 பேரில் கொஞ்சம் பெட்டர்னு நம்ம சொல்லணும்னா திவ்யா சொல்லிக்கலாம். சபரிக்கு நீங்கள் ரெட் கார்டு கொடுத்துருக்கணும். விக்ரம் நான் லிஸ்ட்டில் சேர்க்க மாட்டேன். ஏன்னா அது பச்சோந்தி, இடத்துக்கு ஏற்ற மாதிரி கச்சா முச்சான்னு ஃபேக்காக இருக்கவங்க சுத்தமாக பிடிக்காது. அந்த பையன் டோட்டல் ஃபேக்கு. ஸோ எனக்கு அந்த பையன் மேலே உடன்பாடு இல்லை. அந்த பையனுக்கு போகிறதுலேயும் எனக்கு உடன்பாடு இல்லை. சபரிக்கு போகிறது சுத்தமாக உடன்பாடு இல்லை. ஏன்னா அவனுக்கு ரெட் கார்டு கொடுக்க வேண்டிய கண்டஸ்டன்ட் உங்கள் லாஜிக் பிரகாரம் இதுக்கு ரெட் கார்டு கொடுப்பீங்கன்னா அது கொடுத்துருக்கணும். வேணுன்ட்டே தரல அப்படின்னு சொல்கிறாங்கல்ல சில பேர். பாரு கம்ரு வேணுட்டே தள்ளினாங்க, சபரி வேணுன்ட்டே தள்ளல, அது ஆக்சிடென்ட்டுன்னு முட்டு கொடுக்குறாங்க தெரியுமா? வேணுன்ட்டே தான் பண்ணேன்னு அவன் பின்னாடி உட்காந்து பேசுகிற வீடியோ இருக்குது. அவங்களுக்கும் ஒரு குறும்படம் போட்டு விடுங்க சரியா? நான் வேணுன்ட்டே தான் பண்ணேன்னு சொல்லுவான்.
அதுக்கு சாண்ட்ரா வந்து உனக்கு ஷேர் கிடையாது, நான் சொன்ன இடத்துல அடிக்கல, நீ வாயில் அடிக்கலையே என்னோ சொல்கிறான். அதுக்கு விக்ரம் வந்து கழுத்துலேயே மிச்சிருக்க வேண்டியது தானே என்னோ சொல்கிறான். ஆமாம், அவள் கண்ணு வீங்கி உக்காந்து அவ்வளோ விசிபிளாக ஒரு விஷயம் தெரியுது. அதை பற்றி நீங்கள் பின்னாடி சிரித்து பேசிகிட்டு இருக்கீங்க. விஜய் சேதுபதி வந்து அந்த பொண்ணு பயந்து போயிடுச்சுன்னு சொல்கிறாரு, அது சர்க்காசம். அது தெரியாமல் அவ்வளோ ஆமாம் சார்ன்றா சாண்ட்ரா. அவருக்கு தெரியும் இவங்க பின்னாடி பேசுனது. அப்போ எல்லாம் குறும்படம் போட்டிருக்கணும் அவர். அப்போ போடாத குறும்படம் அரோரா தான் வினோத காசு எடுத்துகிட்டு போக வச்சான்னு சொல்கிறப்ப அரோரா மேலே தப்பு இல்லைன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் குறும்படம் போடுறீங்க. இது தேவையே இல்லை. நான் இப்போ நம்ம விஜய் சேதுபதி சாருக்கு குறும்படம் போடுவோம், சரியா? அரோரா தான் காரணம். காசு எடுத்துகிட்டு போகிறேன். நான் இப்போ உங்களுக்கு ஒன்று அனுப்புகிறேன், நீங்கள் அதை ஆடியன்ஸுக்கு போடுங்க. என்ன வினோத் எடுக்கிற மாதிரி கேள்வி கேட்குறாப்ப? வாய்ப்பு இருக்கு. இன்னத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னாங்க பெட்டி எடுக்கிறதுக்கு. இவங்க எடுக்கணும்னு ஆசைப்படுறப்ப வினோத் எடுக்க வாய்ப்பு இருக்குன்னு தெரிகிறப்ப நீ இல்லை அவசரமாக பெட்டி எடுத்துருப்ப. நீ வாயை மூடிட்டு சும்மா இருந்தாலே அவன் எடுத்துருவான்னு சபரியோ விக்ரமோ அங்கேருந்து சொல்கிறாங்க. வினோத் பெட்டி எடுக்கிற மாதிரியே இல்லையேன்னு சபரி சொல்கிறான். இது 3ம் போட்ட செக்கு தானே. ஃபர்ஸ்ட் டைம் விஜய் சேதுபதி சாருக்கு நம்ம குறும்படம் போகிறோம் பிக் பாஸ்க்கும். அதாவது 2 பேருக்கு தான் இந்த வருஷம் சீசனில் ஆரம்பித்து குறும்படம் போட்டிருக்காங்க. ஒன்று சாண்ட்ரா, ஒன்று அரோராக்காக. இவங்க 2 பேருக்கு தான் இவங்க நிறைய இடம் கொடுத்துருக்காங்க. ஏன்றது தெரியல. அதே மாதிரி இது வரைக்கும் ஹிஸ்ட்ரியிலே டிக்கெட் டு ஃபினாலேக்கு இவ்வளோ பெரிய போஸ்டர்லாம் வச்சு எங்கேயுமே பண்ணதில்லை. இந்த பொண்ணுக்கு தான் பண்ணியிருக்காங்க. அந்த மேடம் வந்துட்டு வாயை திறந்தா போய் பொலாண்டில் போய் நர்சிங் படிக்கலாம்னு நினச்சேன்னா. இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம்லேயே ஃபஸ்ட்டு 6 லட்சம், இப்போ இன்னும் 26 லட்சம் வாங்குதுன்றாங்க. நீ அதில் படிக்காத அந்த 18 லட்சத்தில் படிக்க போகிற? உனக்கு வேண்டியது டைட்டில், உனக்கு காசு மேட்டரே கிடையாது. நீ வந்து பர்சுவேட் பண்ண வினோத. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காசு எடுக்கணும் அப்படின்னு நான் யோசிச்சேன்னா யார்கிட்டையுமே சொல்ல மாட்டேன். நீங்கள் சொல்லுவீங்களா? யாருக்கும் தெரியாமல் நம்ம எடுத்துகிட்டு போயிடணும் இதானே யோசிப்போம். நம்ம எடுக்க போகிறோன்ற தாட்டு கூட யாருக்கும் இருக்கக்கூடாதுன்னு யோசிப்பீங்களா இல்லையா? எல்லாட்டையும் போய் நான் எடுத்துருவா, நான் எடுத்துடலான் இருக்கேன் சொல்வீங்களா? எடுக்கணும்னு நினைக்கிற எவனா அதை சொல்லுவானா? அவ்வளோ கூட பேசிக் காமன் சென்ஸ் இல்லை மக்களுக்கு. கேட்குறேன், நீங்கள் சொல்வீங்களா? நானே உள்ளே இருக்கேன், எனக்கு அந்த பணம் வேணும், எடுக்கலான்னு நினைக்கிறேன். இப்போ நான் சொன்னால் ஒரு வேளை வினோத் எடுக்கலான்ற பிளானில் இருக்கான், வினோத் எடுத்துருவானோ? சொல்லக்கூடாது. யாருக்கும் சொல்லாமல் நம்ம டப்புன்னு எடுத்துடணும். இப்போ வினோத் பண்ணாமல் பார்த்தீங்களா? எடுக்கணும்னு நினைக்கிறவங்க அப்படி தான் பண்ணுவாங்க. எடுக்கணும்னு நினைக்கிறவங்க அப்படி தான் பண்ணுவாங்க. எடுக்க வேணாம், மற்றவங்களை எடுக்க வைக்கணும்னு நினைக்கிறவங்க தான் எடுத்துட்டா. வாய்ப்பு இருக்கு அதிகமா. வினோத் வின் பண்றதுக்கு அது தெரியுங்க, அது தனி, அதை விட்டுருங்க. டாபிக் இது டிவியேட் ஆகும். எடுக்கணும்னு நினைக்கிறவன் சொல்ல மாட்டான், வினோத் மாதிரி எடுத்துருவான். எடுக்க வேணாம், மற்றவங்களை எடுக்க வைக்கணும்னு நினைக்கிறவங்க தான் அவங்க கிட்ட போய் இப்போ உனக்கு ஒன்று தெரியுமா, இதெல்லாம் நான் மைண்டுக்குள்ளே யோசிச்சு இது நமக்கு லாபம் நான் யோசிக்க வேண்டிய விஷயம்லாம் மற்றவங்க கிட்ட போய் சொல்லிட்டு இருக்க மாட்டேன். எதுக்கு நான் அவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணோம்? இத்தனை நாள் நம்ம வந்துட்டோம், அப்புறம் வெளில போய் டேக்ஸை குறைச்சி அது இது எப்படி பார்த்தாலும் திருப்பி அடுத்த வாரமே நம்மளை உள்ளே விட்டுருவாங்க. ஸோ போன வாட்டி பூர்ணிமா எடுத்துகிட்டு போயிட்டாங்க கரெக்டாக. இவ்வளோ நான் எதுக்கு வினோதுக்கு சொல்லணும்? ஸ்ட்ராட்டஜி தானே மேம். ஆனால் இல்லையா, அவங்க ரொம்ப இன்னசென்ட்டாக வெள்ளந்தியாக பண்ணிட்டு இருக்காங்களாம். எல்லாமே இருக்கிறதுலே விஷம் மேடம் தான். ஆனால் வினோத் வந்து கமருதீன் போகிறப்ப சென்ட் ஆஃப் பண்ண துப்பு இல்லை நாய்க்கு. இப்போ உட்காந்து கமருதீனுக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன். நீ எதுக்கு இப்போ எதுக்கு தேங்க்ஸு? மயிறு வெளில அமிச்சிட்டு நீ தானே கூட சேர்ந்து ஆமாம் நீ பண்ணியிருப்பேன்ற மாதிரி பேசினேன். நீ தானே அவன் போனதுக்கப்புறம் அவன் எப்படி தெரியுமா என்னை பற்றி தப்பாக பேசினான், அப்படி பேசினான், இப்படி பேசினான்ற. சாண்ட்ராவை வெளில தூக்குனதோ ஒரு வேளை சாண்ட்ரா மேலே தப்பு இருக்குது, அப்போ கமருதீன் பார்வை மேலே தப்பு இல்லை, அப்போ அவங்களுக்கு சப்போர்ட் இருக்கோன்னு யோசிச்சு இப்போ வந்து கமருதீன் பேரை சொல்கிற. நீ எவ்வளோ யோசிக்கிற? இது வந்து பாவமா உங்களுக்கு? இவ பாவமா உங்களுக்கு? வெரி ஜெனியூனா? எப்படி திவாகர் மாதிரி ஆளுங்களை உள்ளே அமிச்சு நார்மலைஸ் பண்ணுறது தப்போ, அரோரா மாதிரி ஆளையும் நார்மலைஸ் பண்ணுறது தப்பு தான். ஓகேவா? ஆம்பளைக்கு ஒரு நியாயம், பொம்பளைக்கு ஒரு நியாயம்லாம் கிடையாது. சொல்கிறேன். அதுதான் சொன்ன மாதிரி அடுத்த வாட்டி யாருன்னா உட்காந்துட்டு நாய் பீ தின்னா அவங்களே கொண்டு வந்து பிக் பாஸில் வைப்பாங்க. வித்தியாசமாக பண்ணியிருக்காண்டான்னு யோசிச்சு வைப்பாங்க. இதுதான் எங்கே இருந்தாலும் ஏதோ ஒன்று பண்ணி பிரபலம் ஆகணுங்கிற ஒரு பேட் இதை வந்து இவங்களே கிரியேட் பண்ணுறாங்க. இல்லை அதான் சொல்கிறாங்க, இவங்க அரோராவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, பிக் பாஸ் டீமே பண்ணுது. நீங்கள் அந்த குறும்படம் வாஸ் நாட் நீடட். எதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு?
அவங்கள நல்லவங்கன்னு ப்ரூவ் பண்றதுக்கு. அரோராவை நல்லவன் ப்ரூவ் பண்ணுறதுக்கு யாருன்னா குறும்படம் போடுவாங்களா? ஒருத்தவங்க பண்ண தப்பை காட்டுறதுக்கு போடுவேன். அரோரா நல்லவன் காட்டுறதுக்கு நீ குறும்படம் போடுறியா? இந்த பாரு கண் இப்போ இந்த வாட்டி எஸ்ஜே உள்ள சொல்லியிருக்கான். இப்போ நான் சொல்கிற மாதிரி அவனும் சொல்லிட்டு இருக்கான், அரோரா போட்ட ஸ்கெட்சு தான். அடுத்த வாரம் எஃப்ஜே வச்சு, அதாவது நாளைக்கு வச்சு செய்ய போகிறாரு. அது எப்படி எஃப்ஜே நீ அப்படி சொல்ல கெட் அவுட்னு போகிறாரு? நான் அவ்வளோ சொல்லியும் நீ உள்ளே வந்து எவ்வளோ தைரியம் இருந்தால் அரோரா தான் காரணம்னு சொல்லுவேன் அப்படின்னு எஃப்ஜே அவன் வேண்டி தான் பண்ணியிருக்கான். அவன் தாட்ஸை சொல்லணும்னு தான் பண்ணியிருக்கான் எனக்கு தெரிஞ்சு. நம்ம இப்போ சொன்னால் நாளைக்கு அவர் கேட்பாரு, நாளைக்கு நம்ம செய்யணும் அப்படின்னு முடிவில் இருக்கான். ஆனால் வினோத் வந்து உள்ள வந்துட்டு இல்லை நான் நினச்சி தான் எடுத்தேன். இப்போ வினோத் வெள்ளந்திங்க விடுங்க, யார் போயிட்டான் வந்து நெகட்டிவாக வைப் வேணான்ட்டு அவன் கேஷுவலாக விட்டு போகிறான். அவன் நல்லவன், அவன் நம்மள மாதிரி இல்லை. ஒருத்தவங்க முகத்திரையை கிளிக்கணும்னு அவன் ஆசைப்படலை. விஜய் சேதுபதி சார் வேறு அரோராவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டாங்க. நம்ம போய் இப்போ எதுனா சொல்லி நம்ம மேலே காண்டாயிட போகுதுன்னு யோசிக்கலாம். ஃபார் ஆல் யூ நோ. சரி, ஓகே. மேம் வந்து அவங்க மனக்குவரல சொல்லிட்டாங்க. அரோரா ஜெயிச்சாலும் சந்தேகப்படுறதுக்கு இல்லை, ஜெயிச்சாலும் சந்தேகப்படுறதுக்கு இல்லை. நீங்க வாய் முகூர்த்தம் நீங்க சொன்ன நேரமா சாண்ட்ரா எலிமினேட் ஆனாங்க. நீங்க சொல்லிட்டு போனீங்க மேம், இப்போ திருப்பி சாண்ட்ரா டைட்டில் வின்னர் ஆயிட்டா என்ன பண்ணுவீங்க? இதை இப்போ கிளம்பிடுவா பாரு அப்படின்னீங்க. இல்லை, இப்போ இந்த எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அரோராக்கு விஜய் டிவி சப்போர்ட் பண்ணுது, ஓட்டிங்ல இஷ்யூ இருக்கு, அந்த பொண்ணுக்கு மட்டும் தனி ப்ரிஃபரன்ஸு, அவள் பண்ண தப்பை மறைக்க பார்க்குது அப்படின்ட்டு நிறைய சப்போர்ட் பண்ணுறதை மக்கள் நோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அனுப்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அனுப்பலைன்னா ஜெயிக்க வைக்கிறதுக்கு வாய்ப்பு பிக் பாஸ் டீம் தான் ஒன்று அனுப்பிச்சிடுவாங்க, இல்லையா டைட்டில் கொடுத்து அனுப்புகிறாங்க. ரெண்டே ஆப்ஷன் தான். அதர்வைஸ் நார்மலாக அன்அஃபிஷியல் ஓட்டிங் பிரகாரம் பார்த்தீங்கன்னா திவ்யா ஃபர்ஸ்ட்டு, சபரி செகண்டு, விக்ரம் தேர்டில் இருக்குது. அன்அஃபிஷியல் அந்த மாதிரி தான் யூஸ்வலாக நடக்குது. சாண்ட்ரா அதுக்கு மட்டும்தான் ஒரு வாட்டி சுபிக்ஷா அமிச்சாங்கல்ல, அப்போ சாண்ட்ரா சுபிக்ஷாவோட கம்மியாக இருந்தா, அப்போ அன்அஃபிஷியலில். ஆனால் சுபிக்ஷா அமைச்சிட்டாங்க. பாரு போயிட்டு இவ தானே கொஞ்சம் கண்டென்ட்டாக கொஞ்சம் காலம் இருக்கணும். அதான் சொல்லணே, கண்டென்ட்டுக்காக வச்சுப்பாங்கன்னாங்க உள்ளே இருக்க எல்லாருமே அசிங்கமாக பண்ணுறது. அதை தான் நானும் சொல்லிட்டு இருக்கேன். மக்கள் தான் பைத்தியம் மாதிரி ரொம்ப கனெக்ட் ஆகி லபோதியமாக நடிச்சுக்கிறோம். நமக்கு தெரிஞ்சே நமக்கு பிபி ஏறுது இல்லை, அது அவள் கேரக்டர் இல்லை, இப்பெல்லாம் பண்ணாதான் பிக் பாஸ் வச்சுக்கோன்னு தெரிஞ்சு பண்ணுறான்றது எனக்கு தெரியுது. அவளுக்கு வேண்டியது காசு, அதுக்கு வந்துட்டு அவள் பண்ணுறா. அசிங்கமாக பண்ணாதான் அவன் வச்சுப்பான். அதானே கேம், நான் என்ன பண்ண முடியும்? ஓகே மேம், அவங்க கிட்ட இருந்த எல்லாமே சொல்லிட்டாங்க. இதுக்கு மேல என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். 2 நாளா 3 நாளா. தேங்க்யூ மேம்.